ஸோ குட் மார்னிங் ஆல். இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நீங்க எல்லாம் வெயிட் பண்ணி கேட்டிருந்த லெசன் நம்பர் 7, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லெசன் நம்பர் 7 இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ எல்லாரும் பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்றத ஈச் பை ஈச், லைன் பை லைன் அப்படியே சொன்னது அப்படியே நீங்க எழுதணும். அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கத்துக்க போற டாபிக் இஸ் இந்தியா விக்ஸ். ஓகே, இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ்னா என்ன? எல்லாருக்கும் தெரியும். இந்தியா விக்ஸ்ன்றது விஐஎக்ஸ் விக்ஸ்ல இருக்குது. விஐ ஃபார் வாலட்டிலிட்டி. ஓகே, வாலட்டிலிட்டி இப்படி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், ஐஎக்ஸ் இண்டெக்ஸ். ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை தான் நம்ம விக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இது என்ன சார் அப்படின்னா என்ன? நல்லா பாருங்க. சப்போஸ் உங்க முன்னாடி இப்போ நான் இந்தியா விக்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கும், பட் ஆனா கண்டிப்பா புரியும். நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரியலன்னா சத்தியமா யார் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால மார்க்கெட்டை கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க கத்துக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாம கத்துக்கணும், உங்களுக்கு ஒரு தியரி கிளியரா இருக்குன்னா நீங்க என்னோட எல்லா வீடியோஸும் பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஈஸியா ரொம்ப ஷார்ட்டான வேல உங்களுக்கு தியரியை நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ இந்தியா விக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி இருக்கு இந்தியா விக்ஸோட சார்ட். ஸோ நல்லா பாருங்க, இந்தியா விக்ஸை எப்படியும் சொல்லலாம்னா ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, என்னன்னு சொல்லுவாங்க, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஃபியர் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்தியா விக்ஸ் 2003ல இது அமலுக்கு வந்தது. இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்தது. இது என்ன காட்டும்னா மக்கள் மத்தியில பயம் எப்படி இருக்குன்றது பாருங்க. இந்த பயம் உச்சத்துல இருக்குது, பயம் மெது மெதுவா கம்மியாகுது. ஸோ பயம் கம்மியாகும் போது மக்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்போ பயம் வந்து உச்சத்துல இருக்குமோ அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட்ல ஒரு பெரிய வாலட்டிலிட்டி வரும். ஸோ அந்த டைம்ல நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1. ஓகே, ரைட். நம்பர் 2, இந்தியா விக்ஸ்ன்னு நீங்க தனியா இந்த சார்ட்ல வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா இத வச்சு எதை ட்ரேட் பண்ணணும்னா இதை வச்சு நீங்க பெஸ்டா ட்ரேட் பண்றது நிஃப்டி. ஓகே, இதை நிஃப்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதை வச்சு நிஃப்டிக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். ரைட், வாங்க. வாட் இஸ் நம்பர் 3? நம்பர் 3 பாருங்க. இதுல ரைட்ல பாருங்க, நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. 12, 13, 14, 16, 18 இவ்வளவு நம்பர் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு காட்டுது. மார்க்கெட்ல 32 இவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. பயம் அதிகமா இருக்கு. இப்ப கொஞ்சமா கம்மியா இருக்குது. பயம் எங்கே வந்து 32ல இருந்து 12 வந்துருச்சு. ரைட்ல பாருங்க 12.8. ஓகே, ஸோ எவ்வளவு நாள்ல நடந்து இருக்கிறது ஹெவி பயம் வந்து 4th ஜூன். 4th ஜூன்ல பயம் இருந்தது. அங்கே இருந்து மார்க்கெட் கீழே இறங்குச்சு. நான் கிளியர் கட்டா இந்த இதுல ஒரு விஷயம் சொன்னேன். மார்க்கெட்ல எப்போ பயம் கம்மியா இருக்கோ, மக்கள் நடுவுல பயம் இல்ல, எந்த பயம் இல்ல, நார்மலா இருக்கு அப்படின்னா அப்போ அவங்க வாங்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப இது கீழே இறங்குதோ, ஸ்பெஷலி வித் நிஃப்டி அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கிளியர்? ஸோ எப்பப்பெல்லாம் பயம் கம்மியாகுதோ அப்பப்பெல்லாம் என்ன ஆகும்? நிஃப்டியில அஃபெக்ட் ஆகும். நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்ப பயம் அதிகமாகுதோ, ஸ்பெஷலி இந்த டே இதை பாருங்க, எங்க இருந்தது பாருங்க, இந்த பிரைஸ் பாருங்க, 18ல இருந்தது. 18ல இருந்து 32 போயிருச்சு. அப்ப என்ன இருக்கு? மக்கள் நடுவுல பயம், பீதி அதிகமாயிருச்சு. பயம் அதிகமாச்சுன்னா நிஃப்டி என்ன ஆகும்? அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும், நிஃப்டி கம்மியாகும். ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியுதுன்னு நினைக்கிறேன். வாங்க இதே டேட்ல நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இதே டேட்ல நிஃப்டி என்ன நடந்தது பார்ப்போம். 4th ஜூன் இங்க பாருங்க, இதே இடத்த நான் எடுத்துக்கிறேன். 4th ஜூன். ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கிறோம்? நிஃப்டியை செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்க 4th ஜூன்ல பாருங்க, இங்க பாருங்க 4th ஜூன் என்ன ஆச்சு? அங்க பயம் அதிகமாச்சு, இங்க நிஃப்டி ஃபால் ஆச்சு.
அப்படியே ஆப்போசிட். ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அங்க பயம் கம்மியாச்சு. இத பாருங்க 32ல இருந்து நம்ம பார்த்தோமா? 32ல இருந்து 18 வந்துதா? இங்க ரைட்ல ஏரோ மார்க் போட்டோமா? எங்க போட்டோம்? இந்த இடம் 32 பார்த்தோம். இங்க கீழ 18 பார்த்தோம். சோ மார்க்கெட் இப்படி வந்துச்சு. விக்ஸ் கீழ இறங்குச்சு. ஆனா உங்களோட நிஃப்டி எங்க மேல போச்சு. டன் எனி டவுட்? எனி டவுட்? சோ இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ரொம்பவும் இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். சார், சரி சார் இதெல்லாம் ஓகே. பட் இந்த நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுல வாங்க நம்ம திரும்ப இந்தியா விக்ஸ்க்கே வருவோம். ரைட். சோ ரைட் சைடுல நீங்க பார்த்தீங்க, இந்தியா விக்ஸ்ல நம்பர்ஸ் இருந்தது. இங்க பாருங்க. சொன்னேன் பார்த்தீங்களா? அங்கேருந்து கீழ இறங்குச்சு. இந்தியா விக்ஸ் ஃபால் ஆச்சு. இந்தியா விக்ஸ் ஃபால் ஆனா நிஃப்டி என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். இங்க இந்தியா விக்ஸ் ரைஸ் ஆகுது. அப்பனா நிஃப்டி என்ன ஆகும்? நிஃப்டி என்ன ஆகும்? ஃபால் ஆகும். சிம்பிள் லாஜிக். சிம்பிள் லாஜிக். பட் இதுக்குண்டான ஒரு 3 ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. நல்லா பார்த்துக்கங்க. 3 ஸ்பெஷல் கேஸ். பேப்பர், பென் எடுத்து எழுதிக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா, இதெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குமா? கிடைக்காதான்னு தெரியாது. சில செட்டிங்ஸ் எல்லாம் சொல்லித் தருவேன். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். நோட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு கஷ்டம். முதல்லயே சொல்லிட்டேன். ரைட்? சோ கேஸ் நம்பர் 1 நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் என்னவா இருக்கணும்? நல்லா பாருங்க. இந்தியா விக்ஸ் 9லேருந்து 13 வரைக்கும் 9 to 13 இங்க இருக்க நம்பர் பார்த்தீங்களா? 9 இங்க 12ல இருக்கு பாருங்க. இட் இஸ் குட் ஃபார் பையர். குட் ஃபார் பையர். ஏன்னா மார்க்கெட் கூல் ஆயிருச்சு. ஓகே. பையருக்கு மார்க்கெட் மேலே இருந்து பயம் நார்மல் ஆயிருச்சு. இல்ல பயம் நார்மல் ஆச்சுன்னா மார்க்கெட்ல என்ன வரும்? ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகே. சோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க வரும்? நிஃப்டில இல்ல அதர் ஸ்டாக்ஸ்லயும் வரும். பட் பீயிங் a ஆப்ஷன் செல்லர் ஆர் ஆப்ஷன் பையர் நம்ம ஃபோக்கஸ் பண்றது நிஃப்டிய பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். நம்ம அதர் ஸ்டாக்ஸ பத்தி நான் இப்ப பேசல. ரைட்? சோ 9 to 13ல வந்து உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா வரும். அப்ப என்ன ஆகும்? மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ், நியூ இன்வெஸ்டர்ஸ் நியூ இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்ல என்ட்ரி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பை பண்ணுவாங்க. ஏன்னா, இது எப்ப மார்க்கெட் கூல் ஆகுதுன்னு அர்த்தம். 9 to 13 வந்துச்சுன்னா மார்க்கெட் கூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ கூல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஓகேவா? எந்தவித குளோபல்ல எந்தவித பிரச்சனையும் இல்ல. எல்லாம் நார்மலா இருக்கு. மக்களிடையே அந்த பயம்லாம் போய் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க. இப்ப என்ன ஆகும்? மார்க்கெட்ல நியூ ஃபண்ட்ஸ் ஆட் ஆகும் ஸ்டாக்ஸ்ல. ஓகே. புது புது ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல ஆட் ஆகும். சோ ஆட் ஆகும்போது இன்டைரக்ட்லி ஸ்டாக்ஸ் வாங்குவீங்க. நிஃப்டில ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வரும். மார்க்கெட் அப்சைட் போகும். கிளியர்? ஓகே ஃபைன். கேஸ் நம்பர் 1 புரிஞ்சிருச்சு. இப்ப கேஸ் நம்பர் 2 சொல்றேன் பாருங்க. கேஸ் நம்பர் 2 14 to 22ன்னு வச்சுக்கோங்க. நார்மலா 20 எடுத்துக்கோங்க. 14லேருந்து 20 இது கேஸ் நம்பர் 2 இருந்தா என்ன ஆகும்? நல்லா பாருங்க. மார்க்கெட் எப்போ 14லேருந்து 20 இருக்குதோ, மார்க்கெட்ல என்ன ஆயிருக்கு? அப்போ 9லேருந்து இருந்து மெதுவா 14 போயிட்டு அது 20 கிட்ட போயிட்டு இருக்குன்னா, அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்தியா விக்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. அது கிளியரா தெரியுது. ஓகே. இந்தியா விக்ஸ் என்ன ஆகுது? இன்கிரீசிங் ஆயிட்டு இருக்கு. மெதுமெதுவா மேல போகும்போது மக்கள் நடுவுல பயம், அதாவது ஃபியர் இன்கிரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஃபியர் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. மக்கள் நடுவுல மெதுவா ஃபியர் இன்கிரீஸ் ஆகுது. சோ இன்கிரீஸ் ஆச்சுன்னா மக்கள் என்ன ஆகும்? அவங்க போட்ட பணத்த மெதுவா வித்ட்ரா பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமா இருக்குன்ட்டு. ஓகே. போட்ட பணத்த வித்ட்ரா பண்ணுவாங்க. சிம்பிளா வாரன் பஃபெட்டோட ஃபார்முலா. வாரன் பஃபெட்டோட ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? வாரன் பஃபெட் என்ன சொன்னாரு? என்ன ஃபார்முலா? இஃப் மார்க்கெட் இன் ஃபியர், மார்க்கெட் பயத்துல இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. மார்க்கெட் பயத்துல இருந்தா, அதாவது கீழ வந்துட்டு பயம்.
அதாவது மார்க்கெட்ல என்ன ஆகுதுன்னா, இதுல ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பயம் வந்து மார்க்கெட்ல ரொம்ப இன்கிரீஸ் ஆகுதா? தாராளமா புட் எடுங்க. அதே மாரி மார்க்கெட் ரொம்ப கிரீடா இருக்கும்போது கால் வாங்குங்க. ரைட்? கிளியர்? மார்க்கெட் ஃபியரா இருக்கும்போது, எல்லாம் பயம் இருக்கும்போது பணத்த எடுப்பாங்க. ஆனா, நீங்க என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஆனா கண்ண மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அது மூலமா இருந்தா மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த செட்டப்ஸ்குள்ள தான் இருந்தானா இன்வெஸ்ட் பண்ணணும். நெறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி, 8 மணி ஸ்ட்ராட்டஜி, 10 மணி ஸ்ட்ராட்டஜி, 12 மணி ஸ்ட்ராட்டஜி பல விதமா உங்களுக்கு சொல்லுவாங்க. YouTubeல ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஒருத்தர் 10 மணி வீடியோ சொல்லுவாங்க. ஒருத்தர் 12 மணி சொல்லுவாங்க. ஒருத்தர் 2 மணி சொல்லுவாங்க. ஒருத்தர் 3 மணி சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு ஒண்ணும் கிடையவே கிடையாது. இதுதான் உண்ம. ஓகே. இதுதான் உண்ம. மார்க்கெட்ல எது வேலை செய்யும்னா செட்டப்ஸ். உங்க செட்டப்ஸ் எப்படி இருக்குது? என் செட்டப் இதுக்குள்ள இருக்குதா? இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கா? நான் ட்ரேடு எடுக்க மாட்டேன். சோ இந்த ரேஞ்ச்ல பிரேக் அவுட் குடுக்குதா? நான் ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணி எடுப்பேன். அப்ப நான் கால் சைட் போவேன். அதே மாரி பிரேக் அவுட் குடுக்குதா? உடனே நான் புட்க்கு போயிற மாட்டேன். கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுத்து எப்ப எனக்கு லோ பிரேக் ஆகுதோ நான் புட் சைட் போவேன். சோ தீஸ் ஆர் செட்டப்ஸ். நீங்க கத்துக்கிட்ட உங்களோட தியரிய அது மூலமா பிரிப்பேர் பண்ண செட்டப்ஸ்க்குள்ள வந்தா மட்டும் தான் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் எடுக்கணும். இல்லன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா 99% யூடியூபர்ஸ் உங்கள ஃபேக்கா தான் உங்கள லாக் பண்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இத பிலீவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப்ப மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. லெட் இட் பி ரைட் ஆர் ராங். அந்த செட்டப்ப ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கமிங் பேக் டூ அவர் இந்தியா விக்ஸ். ஓகே. ரைட். ஸோ கிளியரா தெரியுது உங்களுக்கு. மார்க்கெட்ல இங்க பாருங்க. ஒரு கிரீட் நடக்குது. மார்க்கெட் மேல மேல போகுதா? மேல மேல போகுதா? மக்களுக்கு 24 சாரி இதே சும்மா ரூபான்னே வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ரூ. 24 ரூ. 26 ஆகுது. ரூ. 26 ரூ. 28 ஆகுது. உடனே மக்கள் இங்க என்டர் பண்ணுவாங்க. ரூ. 28 ஐயோ! மேல போகும். அது 30, 38 கிட்ட போகும்னு. ஆனா, அங்கேருந்து போயிட்டு சும்மா ஒரு ஸ்டாக்ன்னு வச்சுக்கோங்க. நான் இந்தியா விக்ஸ பத்தி பேசுறேன். நார்மலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ மார்க்கெட் மேல மேல போகும்போது உங்களுக்கு என்ன ஃபியர் இன்கிரீஸ் ஆகுது. ஓகேவா? இது இந்தியா விக்ஸ் சொல்லுது. ஆனா, மக்களுக்குள்ள என்ன வருது? ஒரு ஃபீலிங். மக்கள் கூட பேராசை, கிரீட் வருது. சோ மக்களுக்குள்ளே ஒரு பேராசை வரும்போது, மார்க்கெட்ல என்ன பண்ணக்கூடாது? இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. மக்கள் வந்து எப்ப பயம் வருதோ, ஐயோ! கீழ ஃபால் ஆகுதோ, சோ கீழ வந்து நீங்க பை பண்ணணும். ரைட்? சோ இது வந்து வாரன் பஃபெட் சொன்னது. ஓகே. நம்ம சொல்லல. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெரிய இன்வெஸ்டர். ஓகே. பட் சிம்பிளா சொல்லப்போனா ஆஸ் பர் விக்ஸ் படி பார்க்க போனீங்கன்னா, விக்ஸ் ஏறும்போது சிம்பிளா சொல்றேன். விக்ஸ் ஏறுச்சுன்னா, நிஃப்டி இறங்கும். விக்ஸ் இறங்குச்சுன்னா, நிஃப்டி ஏறும். சிம்பிள். வெரி ஈஸி. ஞாபகம் வச்சிருப்பீங்களா? ஓகே. புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரைட்? சோ கமிங் பேக் டூ அவர் 3rd கிளாஸ். கிளாஸ் நம்பர் 3. சோ எப்போ 22 அபோவ் ஓகே. எப்போ 22க்கு அபோவ் மார்க்கெட் இருக்குதோ, அபோவ் கிரேட்டர் தேன் ஓகே. அபோவ் மார்க்கெட் இருக்குதோ, மார்க்கெட்ல ஹெவி வாலட்டிலிட்டி இருக்கும். திடீர்னு மேல ஏறும், திடீர்னு கீழ இறங்கும், திடீர்னு மேல போகும், திடீர்னு கீழ இறங்கும். சோ இந்த வாலட்டிலிட்டி இருக்கிற ஒரு காரணத்தினால, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். பிடிஎஸ்டி தவிர்க்க வேண்டும். ஓகே. இப்ப புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் வந்து ஸ்பெஷலா இந்த டைம்ல மார்க்கெட் மேல ஏறிருக்கு. நல்லா பாருங்க. எந்த டைம்? 4த் ஜூன். நீங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க. மார்க்கெட் இப்படி இந்த இதுல போட்டு நினைக்கிறேன் பாருங்க. மார்க்கெட் மேல ஏறி இருக்கா? அதே மாரி 5த் ஜூன் மார்க்கெட் கீழ இறங்கியிருக்கு. இப்ப பாருங்க. இதே நம்ம சார்ட், இதே டயகிராம்ல நம்ம நிஃப்டிய வச்சு போட்டோம்னு வைங்களேன். நிஃப்டி அப்படியே ஆப்போசிட்டா ட்ரேட் ஆயிருக்கும் பாருங்க. நிஃப்டி என்ன ஆயிருக்கு பாருங்க. என்ன ஆயிருக்கு? இது நம்ம மேல ஏத்தல் போட்டது. நிஃப்டி அப்படியே கீழ இறங்கியிருக்கு. அதே மாரி இது இறங்குன மாரி போட்டா மார்க்கெட் இங்கேருந்து மேல ஏறிருக்கு. கிளியர்? டவுட்? லைவா நான் காமிக்கிறேன்.
எந்தவித ஒளிவு மறைவும் கிடையாது. ஓகே. டன். ஓகே ஃபைன். ஸோ கிளாஸ் நம்பர் 3யும் நான் கிளியர் பண்ணிட்டேன். கிளாஸ் நம்பர் 3 அபவ் 22 இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பயம். லெட் இட் பி பையர் ஆர் செல்லர். யாரா வேணா இருக்கட்டும். மார்க்கெட் 22 அபவ் போச்சுன்னா வெரி ஹைலி ஃப்ளக்சுவேட் ஆகும், வாலடைல் ஆகும். அப்ப நார்மலா செல்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவென்ட்ஸ் இருக்கிற டைம்ல ஷார்ட் ஸ்ட்ராடல்ன்றது செல் பண்ணுவாங்க. ஓகே. ஷார்ட் ஸ்ட்ராடல் அது என்னன்றத நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஸ்ட்ராடல் போட்டு அவங்க செட் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா வாலட்டிலிட்டி நல்லா மேல போகுது, திரும்ப கீழ வரும். கீழ திரும்ப திடீர்னு மேல போகும். இங்க வந்த இடத்துக்கே திரும்ப வரும். இந்த ஒரு காரணத்தினால இந்த ஃபுல் மொமெண்டத்தோட டைம் டிகே, டிடின்னு சொல்லுவோம். டைம் டிகே இத ஃபுல்லா சாப்பிடுறதுக்காக அவங்க ஷார்ட் ஸ்ட்ராடல்ல போடுவாங்க நார்மலா. இதுதான் உலகம் ஃபுல்லா பண்றது. டன். உங்களுக்கு எப்ப பெஸ்டான டைம் இருக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல சொல்லுங்க. மார்க்கெட்ல நீங்க பெஸ்டான டைம் பாத்தீங்கன்னா 9ல இருந்து ஒரு 13 வரைக்கும். ஓகே. ரைட். அதே மாதிரி 14ல இருந்து 20 வரைக்கும். ரைட். 20 வரைக்கும் நீங்க இந்த மாதிரி போச்சுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. பையிங் பண்ணுங்க. எதை பண்ணணும்? நிஃப்டிய ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிஃப்டி பை பண்ணலாம். ஸ்டாக்ஸ் ஏதாவது பை பண்ணுங்க. அதே மாதிரி 14 to 20 கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. எப்ப இது கொஞ்சமா அப்படியே மேல ஏறிக்கிட்டே போகுதுன்னும் போது தெரிஞ்சது உங்களுக்கு மார்க்கெட்ல ஃபேர் வருதுன்னு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்லல. உங்களுக்கே தெரியுது. கொஞ்சமா ரொம்ப ஏறும்போது லாட்ஸ கம்மி பண்ணுங்க. ஓகே. பட் எப்போ அந்த 20ல இருந்து கீழ இறங்கும்போது திரும்ப இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அது ஒரு இஷ்யூ இல்ல. 14லயும் 20% என்ன அர்த்தம்னா பயம் வருது, ஃபியர் வருது. சோ நீங்க புட் சைடு பிளான் பண்ணலாம். ஓகே. புட் சைடு பிளான் பண்ணலாம். டிபெண்ட் அப்பான் த மொமெண்டம் ஆஃப் இந்தியா விக்ஸ். 9 to 13ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பிரச்சனையே இல்ல. ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். 9 to 13ல என்ன ஆகுது? மார்க்கெட் மேல இருந்து கீழ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பாத்துக்கோங்க. திரும்ப கிளியர் பண்றேன் இந்த விஷயத்த. நிறைய டவுட் இருக்கு உங்களுக்கு. மேல இருந்து கீழ வருது. இப்ப 9ல வருதுன்னா, நீங்க இந்த இடத்துல ஒரு சிஇய பை பண்ணலாம். அதாவது நீங்க நிஃப்டில பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்குதோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பையிங் பிரேக் அவுட்ல நீங்க பை பண்ணலாம். ப்ராப்ளம் இல்ல. அதே மாதிரி மார்க்கெட் எப்போ 14 to 20 கிட்ட போகுதோ, ஓகேவா? அதே நிஃப்டிய எடுத்துக்கோங்க. அதே நிஃப்டில உங்களுக்கு மார்க்கெட் மேல போகுதா? வெறும் கம்மியான லாட், லெஸ் லாட். அதாவது நார்மலா நீங்க 4 லாட் பண்றீங்கன்னா, அது 50% கம்மி பண்ணிக்கோங்க. வெறும் 2 லாட்ல மட்டும் பை போங்க. பட் அதே நேரத்துல இது பிரேக் அவுட் ஆகி கீழ வருது பாத்தீங்களா? இங்க இது ஏறுது. இங்க ஏறுதுன்னா என்ன அர்த்தம்? பயம் அதிகமா இருக்கு. அப்ப மார்க்கெட்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய கிடைக்கும். அப்போ செல்லிங்ல வந்துச்சுன்னா நீங்க 4 லாட்ல ட்ரேட் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ். பட் அதே நேரத்துல மார்க்கெட் மேல போகுதா? வெறும் 50% லாட்ட மட்டும் இது பண்ணுங்க. பை பண்ணுங்க. ஓகே. பட் ஓவரால் மார்க்கெட் 14 to 20 கிட்ட போச்சுன்னா, உங்களுக்கு மார்க்கெட் மேல இது விக்ஸ் மேல போகும்போது நிஃப்டி கீழ வரும். அண்டர்ஸ்டுட்? அதுதான் நம்ம இப்போ பார்த்தது லைவா. ஓகே. இதுவரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன். விக்ஸ்னா என்ன? எப்படி வொர்க் ஆகும்? ஓகே. அது என்னன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதோட 3 கிளாஸஸ் என்ன? அதே மாதிரி என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஓகே. இந்த 4 விஷயத்தையும் இப்ப நான் கத்துக் கொடுத்துட்டேன். இப்ப முக்கியமான ஒரு விஷயம் 5வது விஷயம். 5வது விஷயம் 5த். இதோட நம்ம இன்னைக்கு இந்த லெசன் நம்பர் 7 நம்ம முடிக்க போறோம். 5த் விஷயம் என்ன? சார் 5த் விஷயம் நீங்க பாக்குறீங்க. இந்தியா விக்ஸ் சாரி உங்களுக்கு வந்து முன்னாடி நிஃப்டியோட சார்ட் இருக்குது. நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் இருக்கு. ரைட்? பட் நான் வந்து இந்தியா விக்ஸ் வேணும்னா, நான் வந்து இன்னொரு இத ஆட் பண்ணணும். இல்லாட்டி புதுசா ஒண்ணு இது பண்ணி இந்தியா விக்ஸ அங்கேயும் இங்கேயும் பார்த்து ட்ரேட் எடுக்கணும். பார்த்து ட்ரேட் எடுக்கும்போது அது மேல போகுதா? இது கீழ வருதா? இது கீழ வருதா? அது மேல போகுதா? பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அத எப்படி நம்ம கர்டெயில் பண்றது? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நான் சொல்ற இத ஃபாலோ பண்ணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 நல்லா பாருங்க. இந்த நிஃப்டிக்கு பக்கத்துல பிளஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிளஸ் இப்படி கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணீங்கன்னா இந்தியா விக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க இந்தியா விக்ஸ், இதுதான் இந்தியா விக்ஸ் சார்ட். தெரியுதா உங்களுக்கு? இந்தியா விக்ஸ் பாருங்க, இங்க நான் போட்டேன். அதாவது நிஃப்டி சார்ட் மேல இந்தியா விக்ஸ் நான் போட்டுட்டேன் பாருங்க. என்ன பண்ணிருக்கேன், இது பின்னாடி இருக்கிறதுக்கா, இது வந்து நிஃப்டி சார்ட், இது இந்தியா விக்ஸ். இப்ப என்ன பண்றேன், இந்தியா விக்ஸ்ல இந்த சார்ட்ல இந்த லைன்ல எங்கேயாவது போய் இந்த லைன்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த பின் ஸ்கேல் டு ரைட், பின் டு ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா? இந்த பின் டு ஸ்கேல பின் டு நியூ லெஃப்ட் ஸ்கேல் போடுங்க. இப்படி லெஃப்ட்ல போட்டீங்க, இப்படி லெஃப்ட்ல வந்துடும். நல்லா பாருங்க, இப்படி லெஃப்ட்ல வந்துருவாங்க. இது இந்தியா விக்ஸ், இது நிஃப்டி. ரைட், லெஃப்ட்ல இருக்கிறது இந்தியா விக்ஸ். நான் அதை பாருங்க, இது இந்தியா விக்ஸ், இது நிஃப்டி. ஓகே, ஒரே நேரத்துல இந்தியா விக்ஸையும் நிஃப்டியும் ஒரே சார்ட்ல பாக்குற ஒரு ஐடியா நான் சொல்றேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ரைட், ஸோ இந்தியா விக்ஸ் நிஃப்டி போட்டுக்கிட்டீங்களா? ரைட், ஓகே. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நல்லா பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும். ஸோ இங்கெல்லாம் பர்சன்டேஜ்ல இருக்கு, இங்க பாருங்க பர்சன்டேஜ்ல இருக்கு. நான் பர்சன்டேஜ்ல இருந்தா நம்ம மக்களுக்கு தெரியாது, நான் என்ன ஏதுன்னு ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இங்க ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரெகுலர்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் எடுத்து ரெகுலர்னு கொடுத்துறேன். இப்ப பாருங்க என்ன ஆயிருச்சு, உங்களுக்கு நிஃப்டி ரெகுலர் பிரைஸ்ல வந்துருச்சு. அதே மாதிரி இங்க போயிட்டு இதுலயே ரைட் கிளிக் கொடுத்து ரெகுலர்னு கொடுத்துறேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, இதுலயும் ரெகுலர் வந்துச்சு, அந்த நம்பர் வந்துச்சு பாருங்க, 13, 12, 16, 18. கிளியர்? பட் ஆனா ஒரு விஷயம் நல்லா பாருங்க, இங்க லைன்ல இருக்கு. நான் என்ன பண்றது? ஸோ லைன்ல இருந்தா நான் எப்படி சார், எனக்கு எப்படி நான் இதை புரிஞ்சிக்க முடியும்? ஸோ நான் என்ன பண்றேன், இந்த லைனை இங்க பாருங்க, இந்த செட்டிங்ஸ்ல போங்க. இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த லைன் இருக்கத கேண்டில் மாத்துங்க. அவ்வளவுதான் சார். கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கிளியர்? ரொம்ப ஈஸி ஸ்டெப், ரொம்ப ஈஸி ஸ்டெப். இப்போ ஒரு விஷயம் தெரியுது பாருங்க, டார்க்கா இருக்கிற கேண்டில் வந்து நிஃப்டி, லைட்டா இருக்க கேண்டில் வந்து என்னது, இந்தியா விக்ஸ். பாருங்க இந்தியா விக்ஸ் கீழே வருது, நல்லா பாருங்க என்ன ஆயிருக்குன்னா, இந்த இதுல பாருங்க இந்தியா விக்ஸ் இந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுத்துருக்கு, கீழே வருது. ஓகே, அதே நேரத்துல நிஃப்டி மேல போகுது. இங்க பாருங்க இந்தியா விக்ஸ் மேல போகுது, நிஃப்டி கீழே வருது. டன்? எனி டவுட்? எனி டவுட்? ஸோ இது மூலமா இந்தியா விக்ஸையும் நிஃப்டியும் நீங்க ஒரே சார்ட்ல பாத்துடலாம். நான் உங்களை இது கீழே போனா கண்டிப்பா இது மேலதான் போகும்னு சொல்லல, இது கீழே போனா இன்வெஸ்டர்ஸ் நிறைய வருவாங்கன்னு சொல்றேன். நல்லா நோட் த பாயிண்ட். இது கீழே போனா இன்வெஸ்டர்ஸ் அதிகமா வருவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பிளான் பண்ணுங்க. ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டினா ஃபுல் லாட்ல போகலாம், எவ்வளவு லாட் போறீங்களோ ஃபுல் லாட்ஸ்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் பண்ணலாம். ஆனா இது கீழே இறங்குது, இங்க பிரேக் டவுன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல உங்க செட்டப் சொல்லுது எனக்கு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்க ஃபுல் லாட்டுக்கு பதிலா 50%, ஒன்லி 50% மட்டும்தான் நீங்க அதுல இறங்க வேண்டும், ஃபுல்லா இறங்கக்கூடாது. ஓகே, டன்? எனி டவுட்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்டுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், கமெண்ட் பண்ணுங்க. ரைட், இங்க பாருங்க மார்க்கெட்ல என்ன நடந்தது, இங்க பாருங்க. ஸோ மார்க்கெட்ல இந்த இடம் 22,054 இருந்தது. ஓகே, இதை நான் இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் மறைச்சிக்கிறேன். ரைட், 22,054 இருந்தது. அப்ப லெஃப்ட்ல பாருங்க விக்ஸ் 20 வந்துருச்சு. ஸோ 20 வருது, மார்க்கெட் மேலே இருந்து கூல் ஆயிட்டு இருக்கு பாருங்க, விக்ஸ் மேலே இருந்து கூல் ஆகுது. ஸோ மேலே இருந்து கூல் ஆகுதா, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா இருக்குது. ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஹெவி லாட்ல போக கூடாது, ஏன்னா இப்பதான் கூல் ஆயிட்டே வருது. ஸோ யூ ஹேவ் கோயிங் வித் ஹாஃப் ஆஃப் த லாட். ஹாஃப் ஆஃப் த லாட் பண்ணீங்கன்னா பாருங்க மார்க்கெட்ல இது கீழே இறங்குது, மார்க்கெட் கூல் ஆகுது, மெதுவா மார்க்கெட் மேலே ஏறுது. நல்லா பாருங்க, மெதுவா மார்க்கெட் ரைட்ல பாருங்க, ரைட்ல நிஃப்டியை பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க விக்ஸ், விக்ஸ் இங்க இறங்குது, இந்தியா விக்ஸ் இறங்குது, மார்க்கெட் பாருங்க ரைட்ல பாருங்க, இப்போ நிஃப்டி மெதுவா ஏறுது, மெதுவா ஏறுது. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் 22 14 to 20 வரைக்கும் ஓகே, அது கீழே வருதா நோ ப்ராப்ளம், மார்க்கெட் மேல போகுது. பட் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ரெண்டு பேருக்கும் லாஸ். ஓகே, ரெண்டு பேருக்கும் நல்ல லாஸ், இன்வெஸ்டர்ஸ்க்கும் அதிகமா வாலட்டைலா இருக்கிறனால
மார்க்கெட் எந்த பக்கம் வேணா, எந்த பக்கம் எப்படி வேணா திரும்பும். ஸோ மார்க்கெட் பாருங்க, இப்போ விக்ஸ் கீழ இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் மேல போயிட்டே இருக்குது. இது இறங்க, இறங்க, இறங்க மார்க்கெட் மேல ஏற, ஏற ஏறிட்டு. ரைட்? கமிங் பேக். இது மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க. இங்க பாருங்க. லெஃப்ட்ல பாருங்க. லெஃப்ட்ல பாருங்க விக்ஸ் வந்து ஓப்பனிங்ல இந்த டேட்ல, அதாவது டியூஸ்டே ஓப்பனிங்ல சர்ருன்னு விக்ஸ் ஏறிச்சு. அதுக்கப்புறம் கூல் ஆச்சு. மார்க்கெட் என்ன ஆச்சு? கீழ இறங்கிட்டு எப்ப இது கூல் ஆகுதோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. புரிஞ்சுக்கோங்க. இது ஹை, இது லோ. ரைட்? கீழ இருக்க நல்லா பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கேண்டில் வந்து விக்ஸோட கேண்டில் லெஃப்ட்ல விக்ஸ்ன்னா நீங்க லெஃப்ட்ட பார்க்கணும். நிஃப்டினா ரைட்ட பார்க்கணும் பிரைஸ. டன்? இல்ல எனக்கு இப்படி கன்ஃப்யூஷனா இருக்குன்றத நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லப் போனா, நான் திரும்ப அந்த லைன்லயே போட்டு நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். கேண்டில்ஸ்க்கு பதிலா நான் லைன போட்டுறேன். லைன் போட்டு ஓகே குடுக்குறேன். இத பாருங்க மேல போயிருக்கா மார்க்கெட். இது கீழ இறங்க இறங்க என்ன ஆயிருக்கு? இது கீழ இறங்குது. மார்க்கெட் இங்க மேல ஏறுது. தென் இத பாருங்க. இது இங்க கீழ நல்லா ஆடிக்கிட்டு இருக்கு. லெஃப்ட்ல பாருங்க விக்ஸ். மார்க்கெட்ல இங்க இருந்து ஒரு ஏற்றம் வருது. எந்த இடத்துல ஏற்றம் வந்தது? கரெக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது 22 கீழ இருக்கும் உங்களுக்கு விக்ஸ். டன். எங்க இருக்கும்? இங்க பாருங்க. இது 21.5. சோ 21.5. நான் சேஃபா சொல்றது அவங்கவங்களுக்கு விக்ஸோட சில பேர் சொல்லுவாங்க 14-22ன்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் வந்து 20 தான் சொல்லுவேன். எப்போ வந்து மார்க்கெட்ல இது கூல் ஆயி அப்படியே 20 இந்த இடத்துல வருதோ, நல்ல நல்ல 22 கீழ 21.5 வருதோ, ஓகே. அப்போல இருந்து இது. பட் நான் சேஃபா இருக்கிறது என்ன சொல்லுவேன்னா, ஓகே ஒரு 20 கீழ இருந்தா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படின்ற மாரி சேஃபா சொல்லுவேன். அண்டர்ஸ்டூட்? பாருங்க மார்க்கெட் கீழ வந்து திரும்ப விக்ஸ் மேல ஏறிடுச்சு. இந்த இடம் பாருங்க திரும்ப விக்ஸ் மேல ஏறிடுச்சு. திரும்ப மார்க்கெட் கீழ வருது. சோ, இப்படிதான் உங்க இந்தியா விக்ஸுக்கும் நிஃப்டிக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்ப நீங்க பார்க்கணும். ரைட்? இந்த மாரி பாருங்க. ஏதோ முதல வாய் திறந்த மாரி இருக்கு பாருங்க. நான் அத முதலைய வரைஞ்சுக்கிறேன். என்ன சார் முதலன்ட்டு ஏதோ ஒண்ணு வரையறீங்கன்னு நெனைக்காதீங்க. ஓகே. சோ, முதல வாய் திறந்த மாரி இருக்கு பாருங்க. யாஹ்! சரி. இது எங்க ஊர் முதல. ஓகே. ரைட். இப்படிதான் இருக்குது. டன். ரைட். சோ, ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட இந்த லெசன் நம்பர் 7 கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சோ, இப்படிதான் நீங்க ஒரு ஒரு பிளான் பண்ணி பண்ணணும். இதுல இவ்வளவு தூரம் சொன்னதுல, ஒரே ஒரு இது சொன்னது எல்லாமே உங்களுக்கு செட்டப் தான். ஸ்ட்ராட்டஜின்றது எதுவும் இல்ல. திஸ் இஸ் அ செட்டப். என்ன செட்டப்? இந்த இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா, நான் இது பண்ணுவேன். அவங்கவங்க இண்டிகேட்டர் போட்டு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்தா பை பண்ணணும், அது வந்தா செல் பண்ணணும். எனக்கு எதுவுமே இல்ல. வித்தவுட் இண்டிகேட்டர் சிம்பிளி ஏன்னா, நான் ஒரு சோம்பேறி. ரொம்ப சிம்பிளா வந்து எனக்கு மார்க்கெட்ட ட்ரேட் பண்ண தான் பிடிக்கும். ரொம்ப காம்ப்ளக்ஸ் எல்லாம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த மாரி காம்ப்ளக்ஸ் மேத்தமேட்டிக்ஸே கிடையாது. ஓகே. ஐ அம் கிவிங் அன் எஜுகேஷன் வீடியோ. திஸ் இஸ் ஒன்லி மேட் ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ். நான் செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. சோ, நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். இந்த எந்த ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் நான் குடுப்பேன். இதுதான் நடக்கும். இதான் மார்க்கெட்ல போகும்ன்றது இல்ல. வாட்டெவர் ஐ லேர்ன்ட், வாட்டெவர் ஐ நோ நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருக்கேன். பெஸ்ட் ஆஃப் ஆல் யூ யூஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி அலாங் வித் திஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிய இதுல யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபுல் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே புரியும். ஓகே. டன். இங்க பாருங்க மார்க்கெட்ல ஓப்பனிங்கே மேல போச்சு. கொஞ்சம் கீழ வந்ததா? எப்ப இது கொஞ்சம் ஓப்பனிங் முடிச்சுட்டு கொஞ்சம் கீழ வரும்போது மார்க்கெட்ல ஒரு அப்சைட் மொமெண்டம். மார்க்கெட்ல நல்லா பாருங்க. இங்க பாருங்க. இங்கே இருந்து இந்த ஹையி, இங்க இருந்து இங்க. இத மட்டும் நான் மார்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி பாருங்க. அதே பாயிண்ட் எங்க இடத்துல எக்ஸாக்ட் அதே பாயிண்ட்ல உங்களுக்கு மார்க்கெட் ஒரு லோ, திரும்பியும் இதே பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிரும். சோ எவ்வளோ பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க அது மட்டுமே எவ்வளோ பாயிண்ட்ன்னு எடுத்தீங்கன்னா, லோ பாருங்க. ரைட்ல பாருங்க 21,833ல இருந்து இந்த ஹை வரைக்கும் பார்ப்போம். 21,833ல இருந்து 22,061. சோ 833ல 061. ஓகே. எவ்வளோ ஆச்சு பாருங்க. நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். 77 ஒரு 77 பாயிண்ட்ஸ் பிளஸ் அது ஒரு 100 பாயிண்ட்ஸ் பிளஸ் 061 ஒரு 61 பாயிண்ட். இவ்வளோ பாயிண்ட் வந்து வெறும் இந்த மூவ்ல வெறும் இவ்வளோ பூல்
கூலிங் ஆன உடனே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. மார்க்கெட்ல ஹைல போயிட்டு கூல் ஆனா போதும். கீழே இருந்து சரசரன்னு மேல போயிட்டு இருக்கக்கூடாது. மேல போய் ஒரு பர்ட்டிகுலர் மொமெண்டம்க்கு அப்புறம் கொஞ்சம் கூல் ஆச்சுன்னு வைங்களேன், டெஃபினட்டா சொல்றேன். நீங்க இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி பிளஸ் உங்களுக்கு தெரிஞ்ச செட்டப்ஸ், நிஃப்டிக்கு உங்களுக்கு ஒரு செட்டப்ஸ் இருக்கலாம். ஓகே. நிஃப்டிக்கு உங்களுக்கு ஒரு செட்டப்ஸ் இருக்கலாம். அந்த செட்டப்ஸ்க்குள்ள உங்களுக்கு மேபி இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்கலாம். மேபி உங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க மூவிங் ஆவரேஜ். ஓகே. சில பேர் அவங்க அவங்க இஷ்டப்படி இஎம்ஏஸ் ஓகேவா? ரைட். இதெல்லாம் வச்சிருக்கலாம். ஸோ இது பிளஸ் உங்களோட செட்டப்ஸ் இது 2ம் எப்போ உங்களுக்கு 2மே பாசிட்டிவ் பையிங்க்கு போங்கன்னா டெஃபினட்டா நீங்க தாராளமா பை பண்ணலாம். இல்ல உங்களோட செட்டப்ஸ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுது. இல்ல இது போகக்கூடாதுன்னு சொல்லி இது 2துலயும் ஏதாவது ஒண்ணு கூட போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, கன்ஃப்யூஷனே இல்லாம அவாய்ட் பண்ணிருங்க. வேண்டாம். எனக்கு தேவையில்ல. அவாய்ட். ஓகே. ஸோ இது மூலமா தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர்சல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா மார்க்கெட்ல. என்ட்ட கேட்பீங்க பார்த்தீங்களா, சார் ரிவர்சல்லாம் எனக்கு சொல்லி தாங்க. ரிவர்சல் இதுதான் பாருங்க. மார்க்கெட் நல்லா மேல போச்சு. டக்குன்னு பாருங்க ஒரு ஹை ஆச்சு. 2வது ஹை ஃபார்ம் பண்ணுச்சு. ஓகே. இந்த ஹைய பிரேக் ஆயிட்டு இன்னொரு ஹை ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்போ இந்த லோ உடையுது பாருங்க. இந்த இடத்துல சொல்லப்போனா. இது உங்களோட பையிங் பாயிண்ட். இங்க இருந்து இதுவரைக்கும் நீங்க பையிங் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, மார்க்கெட்ல உடைச்சிட்டு மெதுமெதுவா கூல் ஆயி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் குடுத்துட்டு போயிருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நான் எந்த வருஷம் நீங்க எந்த டே வேணா எடுத்துக்கோங்க. பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இந்தாங்க. நீங்க எந்த வருஷம் நம்ம இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியல ஏதோ கண்ண மூடிட்டு இருக்கு. இப்படின்னு ஆடிட்டு இருக்கு. ஷேக் அத நான் எந்த டேல பேக் டெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல சார். இங்க பாருங்க. இந்த டே வாங்க. இந்த டேல என்ன இருக்கு பாருங்க. மெதுவா விக்ஸ் பாருங்க. டபுள் டாப். டபுள் டாப் பண்ணிட்டு வருதா? சொன்னேனா? டபுள் டாப் பண்ணிட்டு வருதா? இறங்குதா? ஆனா பாருங்க. மெதுவா மேல போகுது. மார்க்கெட் திரும்ப ஒரு டாப் ஃபார்ம் பண்ணுது. மெதுவா இறங்குது. இங்க பாருங்க. மெதுவா கூல் ஆயிட்டு இருக்கா? மார்க்கெட்ட பாருங்க. கூல் ஆகுது. மார்க்கெட் இங்கேருந்து கீழ வந்துகிட்டு இருக்குது. நிஃப்டி பாருங்க இங்கேருந்து மேல போகுது. இது கீழ வருது. நிஃப்டி மெதுவா மேல போகுது. எப்ப இது கிராஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு நல்ல ஒரு மூவ்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரியும் நீங்க இந்தியா விக்ஸ வச்சு நீங்க தாராளமா நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகே. இந்தியா விக்ஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். இது மட்டும் தான் நான் சொல்லல. இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் மார்க்கெட்ல. ஸோ நிஃப்டி ட்ரேடர்ஸ் நீங்க இத வாட்ச் பண்ணிட்டு இதோட ஃபுல் பயனும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் மார்க்கெட்ல லாஸ் எடுக்கிறீங்களோ, லாஸ் மேக்கிங் ஓகே. அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. டன். ஸோ டெஃபினட்டா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அகைன் ஐ அம் சேயிங் உங்களுக்கு இது நான் ஷார்ட்டா இருக்கனால தான் லைன்ஸ்ல போட்டேன். இல்லன்னா திரும்பவும் நீங்க கேண்டில்ஸ் போட்டுக்கோங்க. கேண்டில்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ நீங்க பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இது பாருங்க இந்த ஹை ஹை பண்ணிட்டு அப்புறம் மார்க்கெட் கீழ வருது. ஸோ மார்க்கெட்ல இங்க ஹை பண்ணுச்சுன்னா உங்களுக்கு இங்க லோ பண்ணும். லோ பண்ண அப்புறம் மார்க்கெட் மேல போகும். இது ஹை ஆகும்போது இது லோ ஆகும். இது லோ ஆச்சுன்னா இது லோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்ல. இந்த பாருங்க மார்க்கெட் அப் சைட் போயிட்டு இருக்கு. இது டவுன்ல வந்துட்டு இருக்கு. ஓவரால். ஸோ இது இருங்க பாருங்க. இங்க லோ பண்ணுதா? ரைட். இது ஹை பண்ணும். இது மேல ஏறுதா? இது கீழ இறங்கும். நல்லா பாருங்க. இது பாருங்க. இது கீழ இறங்குது. ஸோ இன் கன்கரன்ஸ் வித் இந்தியா விக்ஸ் இன் சிங்கிள் சார்ட் வச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவ நீங்க 2, 3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டா சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நீங்க மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்க நான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் போட்டுருவீங்க. போட்டுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணாம சார்ட்ல எங்கேயா கிளிக் பண்ணி, சார் எனக்கு அது வரவே இல்ல சார்ன்னுவீங்க. அப்படின்னா நீங்க வீடியோ சரியா பார்க்கலன்னு அர்த்தம். நல்லா சொல்றேன். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க இந்த இது வரணும்னா, உங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த சார்ட்ல தான் நீங்க இந்த இந்த சார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுல தான் நீங்க கிளிக் பண்ணிட்டு தான் நீங்க கொண்டு வரணும். ஓகே. ரைட். ஸோ இந்த இத கிளிக் பண்ணா மட்டும் தான் லெஃப்ட் பெயின் இருக்கும். அப்பதான் லெஃப்ட்ல வரும். இல்லன்னா அது வராது. நீங்க வேற எங்கேயா கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ஆப்ஷனே வராது. வெறும் இந்த கேண்டில்ஸ் இல்ல அந்த சார்ட்ல அந்த லைன்ல கிளிக் பண்ணா மட்டும் தான் வரும். ஐ ஹோப் உங்களுக்கு இது புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபுல்லா பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ நம்ம திரும்பவும் வேற வீடியோல சந்திப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு லெசன் நம்பர் 7 புடிச்சிருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் தான் பண்ணணும். கமெண்ட் பண்ணல லெசன் நம்பர் 8 கிடையாது. அவ்வளவுதான். ஸோ இன்னும் 8, 9, 10ன்னு இன்னும் 3 இருக்குது. ஸோ நீங்க பண்ணலன்னா லெசன் கிடையாது முதல்லயே சொல்லிட்டேன். பார்க்குறேன் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு. அதுக்கேத்தா மாரி அடுத்த வீடியோ போடுறதா இல்லையான்னு பிளான் பண்ணுவோம். ரைட்? ஸோ எனிவே தேங்க் யூ. பாய். அண்ட் முக்கியமான விஷயம் நம்ம கோர்ஸ பத்தி நம்ம இன்னைக்கு போட்டுருவோம். ஓகே. இன்னைக்கு ஈவினிங் நம்ம
கோர்ஸ பத்தி போட்டுருவோம். ஸோ கோர்ஸ் வில் பி ஆன் வெபினார் கோர்ஸ். ஓகே. ஆன்லைன். நான் திரும்ப சொல்லிட்டேன். இது என்னோட லாஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ். அதுவும் லைவ். நோ ரெக்கார்டிங்ஸ். ரெக்கார்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்ல. டைரக்ட்டா நானே பேசுவேன். என் கூட டைரக்ட் இன்டராக்ஷன். உங்க கேள்வி நீங்க டைரக்ட்டா என்ட்ட கேட்கலாம். உங்களுக்கு எவ்ளோ டவுட்டா இருக்கோ, எல்லாம் பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா நீங்க என்ன கேளுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் மை 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேட்ஜ் வித் யூ. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இத பார்த்தாலே உங்களுக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுவரைக்கும் எல்லாரும் இண்டிகேட்டர் அது, இதுன்னு சொல்லி தருவாங்க. நெவர் பிலீவ் எனிபடி. பிலீவ் ஒன்லி ஆன் யுவர் ஓன் தியரி. உங்கள நீங்க தான் பிலீவ் பண்ணணும். உங்கள நீங்களே பிலீவ் பண்ணாம நீங்க இன்னொருத்தர்ட்ட போக ஆரம்பிச்சிட்டீங்களோ, அப்ப அவங்கள ஏமாத்த தான் செய்வாங்க. உங்கள நீங்க பிலீவ் பண்ணுங்க. யார் ரைட் பெர்சன் பாருங்க. இப்ப கூட சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குற ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்சனா கூட இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவன். ஆனா, அவங்க இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். புடிச்சிருந்தா பண்ணுங்க. இல்லன்னா, இதே மாரி YouTubeல 1000 சேனல், லட்சக்கணக்கான சேனல் இருக்கு. உங்களுக்கு அழகா சொல்லி தருது. உங்களுக்கு அங்க கூட போயிட்டு ட்ரேட் எடுத்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஆனா திரும்பவும் சொல்றேன். ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமென்ட். ஸோ ஃபுல்லா படிக்காம ஆப்ஷன்ல இறங்காதீங்க. உங்கள தூக்கி சாப்பிட்டுரும். டன். ஸோ இதுவரைக்கும் நான் சொல்லிக் குடுத்தது உங்களுக்கு புரியல. இவ்ளோ பொறுமையா சொல்லியும் உங்களுக்கு புரியல. அப்படின்னு நீங்க இருந்தா அதுவும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். சார் நீங்க சொன்னது எனக்கு சுத்தமாவே புரியல அப்படின்னு. ஓகே. ஸோ திரும்பவும் சொல்றேன். வாரன் பஃப் சொன்ன மாரி தான். மார்க்கெட்ல பயம் வரும்போது நீங்க கிரீடா இருங்க. மார்க்கெட்ல கிரீட் இருக்கும்போது நீங்க பயமா இருங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். மார்க்கெட் மேல போக 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 மார்க்கெட்ல கிரீட் இருக்கு வாங்காதீங்க. அத கீழ வர 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 செல் பண்ணாதீங்க. தட் இஸ் a ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட். பட் பாட்டம் எங்க வரும்? பாட்டம் ஃபிஷிங். தட் இஸ் a வேர்ட் கால் பாட்டம் ஃபிஷிங். அது எங்க பண்ணும், ஏது பண்ணுன்றத டெஃபினட்டா நான் வந்து நம்ம கிளாஸ்ல தான் சொல்லி தருவேன். ஸோ அதுக்கு இது இடம் கிடையாது. ஸோ எனிவே ஐ ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த காலை வேளையில் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் வீடியோ. தட் டூ இன்னைக்கு சாட்டர்டே வேற. ஸோ இந்த எஜுகேஷன் வீடியோ மூலமா உங்களுக்கு இந்த சாட்டர்டே, சண்டே ஐ அம் கிரியேட்டிங் அன் அவேர்னஸ் அபவுட் த நிஃப்டி அண்ட் இந்தியா விக்ஸ். ஸோ தேங்க்யூ. நம்ம மீட் பண்ணுவோம். நான் நாளைக்கு நம்மளோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் நான் போட்டுருவேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் நம்ம கிளாஸ் ரிலேட்டடான எந்த மாதிரி இருக்க போது, என்ன ஃபீஸ்ன்னு நான் போட்டுருவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணுங்க. இல்லையா, நோ ப்ராப்ளம். வெல் அண்ட் குட். நீங்க எங்க உங்களுக்கு பெஸ்ட்டா தோணுதோ அங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே. இஃப் யூ ட்ரஸ்ட் யுவர் ப்ரொஃபசர், தென் ரிமெம்பர், என்கிட்ட நீங்க பே பண்றதோட 10 டைம்ஸ் அதிகமா தான் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃப்ரீ நாலேஜே எவ்வளோ ஷேர் பண்ணும்போது, பெய்ட் நாலேஜ் ஹெவியா இருக்கும். ஓகே. அந்த அளவுக்கு லோடட் இருந்தா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே. ஸோ எனிவே தேங்க் யூ. பபாய். சி யூ சூன் வித் a நியூ அனாலிசிஸ். ஸோ பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். பபாய்.